நீ வீட்டுல போய் கழுத மேய்ச்சிட்டு இருக்கலாம்ல, எதுக்கு மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற? நீ இந்த பொண்ணு விஷயத்துல செஞ்ச அசிங்கத்துக்கு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து உடனே வெளியே துரத்தணும். அதை ஏன் செய்யலைன்னா இந்த பொண்ணு அப்படி செய்ய வேண்டாம் சொன்னதுனால. உனக்கு வெக்கம் இல்லடா? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஜென்டில்மேன் மாதிரி காலேஜுக்கு வர்றது, ஆனா ஒளிஞ்சு நின்று பொண்ணை பாக்குறது. நீ கிளாஸ்க்கு போமா, இனிமே இந்த மாதிரி பிரச்சனையா வராது. போமா. உனக்கு என்னடாச்சு? நான் அந்த பொண்ணு காலில் விழுந்ததுனால நீ தப்பிச்ச. அந்த பொண்ணு உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நீ அங்க இருந்து கம்பி எண்ணணும். நீ போய் பாடத்தை படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ற வழியை பாரு. அதுக்கப்புறமா குளத்துல குளிக்கிறதையும் படிக்கிறதையும் ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம். போ போ. இந்த மாதிரி காலேஜ் பசங்கனால பொண்ணுங்க பாத்ரூம்ல போய் குளிக்கிறது கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏண்டி இதுதான் அவனுக்கு கொடுக்கிற ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் கிஃப்ட். May I come in, sir? Yes, come in. Okay. சார், என்ன வர சொன்னீங்களாமே? லுக் தேவிகா, எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். இந்த கம்பெனில சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டியூட்டி நேரம். அது உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். நான் நினைச்சேன் அத கூட நீ மறந்து போயிட்டியோன்னு. தேவிகா, நீ ரொம்ப நாளாவே தினமும் ஆபீஸ்க்கு லேட்டா தான் வர இல்ல? வீட்ல நோ, வீட்ல வேலை இருந்தது, பஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்ற நொண்டி சாக்கு தான் அது. அப்புறம் எப்பவும் லேட்டா வர ஒரு ஸ்டாஃப வேலைக்கு வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா அம்மா இல்லாத ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆபீஸ்ல உன்னை வேலைக்கு சேர்த்தேன். சாரி சார். என்ன பயந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ தற்கொலை பண்ணிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். விளக்கு வைக்கிற நேரத்துல கண்ணாடியில உன் அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு உன் உதட்டல? அது காலேஜ் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்க்கா. வேற எங்கேயும் அடிப்படல? அக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி தேதி நாளைக்குதான். எனக்கு ஞாபகம் இருக்குமா? உனக்கு தெரியும்ல, எதையும் உங்க அக்கா மறக்க மாட்டா. எனக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருந்தா கடைசி டேட் வரைக்கும் காத்திருமான்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன்ல? அது தெரியும்க்கா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீ பயப்படாத. ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காக நீ காலேஜுக்கு போகாம வீட்லயே இருந்து கவலைப்பட்டுட்டு இருக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சரி, நீ போய் படிக்கிறத பாரு. பரீட்சைக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டிடலாம். சரிக்கா. இந்த ராத்திரியில எங்கடா கிளம்பிட்ட? தேவிகா அக்கா வீட்டுக்கு தேவராஜ பார்க்க போறேன். ராத்திரி பகல்னு பார்க்காம எப்ப பார்த்தாலும் தேவிகா வீட்டுல உனக்கு என்ன வேலை? நான் சொல்றது கேளு. கல்யாண வயசான ஒரு பொண்ணும் கன்னி பொண்ணான இன்னொருத்தையும் இருக்கிற வீடு அது. இப்படி நேரம் கெட்ட நேரத்துல அங்க போயிட்டு வந்தா ஊர்க்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா, தேவையில்லாத விஷயத்தை நினைச்சிட்டு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஊர்க்காரங்க ஏதாவது சொன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியும். கதவை மூடிட்டு நீங்க பேசாம படுங்க. இவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவளை நீதான் காப்பாத்தணுமா தாய் மூகாம்பிகை?
இந்த மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அவங்க கேட்கிற டொனேஷன் ஃபீஸ் கட்டலைன்னா அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. டொனேஷன் அவங்க எவ்வளவு கேக்குறாங்க தேவா? 25,000 ரூபாய் அவங்க கேட்கறாங்க. அவ்வளவு கட்ட முடியலனாலும் ஒரு 15,000 கட்டி ஆகணும். டொனேஷன் முதல்ல கட்டினா தான் அவங்க மெனு அனுப்புவாங்க. 16 தானே கடைசி தேதி, நான் ஏற்பாடு பண்றேன். என்ன தேவிகா, ரொம்ப கவலையா உட்காந்துருக்க? வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. என்னாச்சு? நேத்து அந்த தர்மராஜ் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ வீட்டை அடமான வச்சு வாங்கின பணம் உடனே வேணும்னு கேக்குறாரு. பண விஷயத்துல உடனே உதவி பண்ற ஒருத்தரை நான் உனக்கு சொல்றேன் தேவிகா. யார் அது? நம்ம சங்கர் சார் தான். ஆனா நீதான் போய் அவரை கேட்கணும். சங்கர் சார் கிட்ட போய் கேட்டா அவரு எந்த பிரச்சனையும் இல்ல, நீயே போய் கேளு தேவிகா. ஓகே. உட்காரு. 1-2 எமர்ஜென்சி டிக்கெட்ஸ் ரெடி பண்ண முடியாம சிக்கல் ஆயிடுச்சு. மும்பை பிளைட்டோட சார்ட் கூட எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் கேட்க மறந்துட்டேன். நீ எதுக்கு வந்த? எனக்கு சார் கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. அதுக்கு நீ தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா என்ன வேணுமோ கேளு. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது சார். 4-5 இடத்துல கேட்டேன், இதுவரைக்கும் எங்கேயும் கிடைக்கல சார். நீங்க நினைச்சா. என்கிட்ட பணம் கேட்கறதுக்கு எதுக்கு பயப்படுற? உனக்கு இப்போ 50,000 ரூபாய் தானே வேணும்? அத நான் கொடுக்கிறேன். ஆனா என் ஆசையை தீர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வா. வா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க ஆம்பளை நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வா. இந்தா, நீ என்கிட்ட கேட்டல்ல 50,000 ரூபாய். வாங்கிக்க. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வா. தேவிகா, நீ அழகா இருக்க. இந்த எல்லோ சாரியில ரொம்ப அழகா இருக்க.